கிரேட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். மார்ச் 22ஆம் தேதி சிஎஸ்கே ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க. சூப்பரான ஒரு விஷயம். ஸோ ஈவெண்ட்ல நடக்க போற விஷயம் என்ன? ஆர்சிபி ரிலேட்டடா ஏதாவது ஈவெண்ட் வருமா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் வீக். ஸோ நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு மார்ச் 23 சம்திங் என்னமோ வருது இல்லையா? ஸோ அந்த வாரம் தான் ஐபிஎல் வாரம். ஸோ அதுக்கு முன்னாடி ஈவெண்ட் எல்லாம் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சில டீம் வந்துட்டு பிளான் பண்ணுவாங்க. ஸோ இதை காலங்காலமாக பண்ணிட்டு வருது கேகேஆர், மும்பை இதை மாதிரிலாம் நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். பட் ஆர்சிபி லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாக வந்துட்டு அன்பாக்ஸ் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி நடத்தி அந்த ஜெர்சியை ப்ரொமோட் பண்ணுறதாகட்டும், செம்மையா அந்த கிளப் எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுட்பால் கிளப்லலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி அன்பாக்ஸ் ஈவெண்ட்னு சொல்லி ஸோ நிறைய பேரை கூப்பிட்டு ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரிலாம் நடத்தி கோலாகலமாக அந்த ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தொடங்குவாங்க. இதை நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த தடவை சிஎஸ்கே உடைய கண்டிப்பா எம்எஸ் தோனி அவர்கள் ரிட்டையர்ட் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அதனாலதான் சஞ்சு சாம்சன் ஆஸ் அ பேக்கப் கீப்பர் மட்டும் இல்லாம ஒரு ஐகானாவும் வந்திருக்காரு. ருத்ராஜ், சஞ்சு இவங்க 2 பேர் தான் இந்த சிஎஸ்கே உடைய லெகசியை காப்பி பண்ணி கொண்டு வர போறாங்க. சரி, ஓகே, இது இப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ மார்ச் 22ஆம் தேதி சிஎஸ்கே ரிலேட்டடா ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ ஒரு சின்ன மேட்ச் மாதிரி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல யங் டீம் வர்சஸ் ஓல்டு மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கப்படுது. ஸோ மேத்யூ எய்டன் ஒரு பக்கம் இருக்காரு. ஸோ மேத்யூ எய்டன் ஆக்சுவலாக குஜராத் டைட்டன்ஸுக்கு ஒரு ரோல் பிளே பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் இந்த ஈவெண்ட்ல வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேனா கலந்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சுரேஷ் ரெய்னா இவருடைய வருகைக்காக தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் ஆச்சு இல்லையா? ஸோ 2022 அப்புறம் அந்த இஷ்யூக்கு அப்புறம் வந்துட்டு அவர் உள்ள இல்லை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சேப்பாக்கில் அவர் வரது அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ஸோ சுரேஷ் ரெய்னா ஒரு பக்கம் இருக்க போறாரு. ஸோ அதுக்கப்புறம் சுப்பிரமணியம் பத்ரிநாத் அவரையும் வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ சிஎஸ்கே ரிலேட்டடாக விளையாண்ட அம்பத்தி ராய்டு அண்ட் ராபின் உத்தப்பாவை கூட கூப்பிட்டுருக்கிறதா தகவல் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆல்பி மார்கல் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல கண்டிப்பா பாசிபிளா ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்க போறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் யங் டி இந்த ஆயுஷ் மாத்திரை சின்ன சின்ன பசங்களா இருக்காங்கல்ல, இவங்களாம் ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கேம் மாதிரி ஒன்று ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாம இந்த லெகசி இவ்வளோ தூரம் இத்தனை வருஷமா விளாண்டு ஸோ மோஸ்ட் ஃபைனல்ஸ், அது மட்டும் இல்லாமல் வின்னிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தி வச்சிருக்காங்க, 5 டிராஃபி வச்சிருக்காங்க, ஐபிஎல் உடைய கிங்கா இருக்கிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட்டுடைய ஸோ தொடக்கமே இப்படி தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனால் கெட்ட விஷயம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நெஞ்ச விலையா இருக்கு பிரைஸு. என்னப்பா எப்படி போட்டு வச்சிருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்காங்க. ஜாலியாக இப்படியே போய் லெஜன்ஸ் எல்லாம் எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு ஆசையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஐபிஎல் டிக்கெட் கூட இவ்வளோ ரேட் இருக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஸோ யாரெல்லாம் போக போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இருந்தாலுமே எப்படி இருந்தாலும் நமக்கு டெலிகாஸ்ட் வரத்தானே போகுது, லீகட் ஃபுட்டேஜ் வரத்தானே போகுது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய சில பேர். அப்படியே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதே மாதிரி ஒரு திங்கக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை டைமில் ஆர்சிபியும் அன்பாக்ஸ் ஈவெண்ட் வழக்கம் போல் நடத்த போகிறாங்க. ஸோ அவங்களும் இதே மாதிரி தான். ஸோ அவங்க கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு லிட்டில் பிட் சும்மா அந்த பேட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்போம். ஸோ மற்றபடி விராட் கோலி வந்ததுக்கப்புறம் இந்த ஜெர்சி அன்லாக், ஸோ நத்திங், அவங்க தான் நியூ ஸ்பான்சர்ஸ். ஸோ அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவங்களுடைய நியூ ஸ்பான்சர்ஸ் மட்டும் அந்த ஜெர்சி எப்படி இருக்குது, லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பண்ண போகிறாங்க. சூப்பரான விஷயம். ஸோ கேகேஆர் சைட்லேருந்து லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணாங்க. அது ரிலேட்டடாக அவங்களுடைய நியூ ஜெர்சி லான்ச் பண்ணாங்க. அது ரிலேட்டடாக அவங்களும் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஐபிஎல் உடைய தொடக்கம் அப்படிங்கிறது எங்கேயோ போயிருக்குங்க. ஏன்னா இந்த ஒரு 18, 19, 20 வருஷமா பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த கேம் எவ்வளோ பாப்புலர் அப்படிங்கிறது தெரியும் 2008 இருந்து. ஸோ இதை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். ஒரு ஃபுட்பால்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களோட ஜெர்சி லான்ச் பண்ணுறதே வேறு லெவல் இருக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க வந்துட்டு நமக்கு தெரியும் கிரிக்கெட் தான்ங்கிற விஷயம். ஸோ அந்த கேமை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ எனிவே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வீக் ஐபிஎல் வீக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். See you soon guys.